வணக்கம் நேயர்களே. பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 10லிருந்து 11 மணி வரை மருந்தில்லா மருத்துவமான அக்குபஞ்சர் மூலம் எப்படியெல்லாம் நோய்களை குணப்படுத்தலாம், என்ன மாதிரி நோய்களை குணப்படுத்தலாம் அப்படின்றத பத்தி பார்த்துட்டு வருவோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறுகுடல் பிரச்சனைகள். இதுக்காக நம்ம சிறுகுடலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அது இரைப்பைக்கும் பெருங்குடலுக்கும் இடையில உள்ள ஒரு பகுதி. ஜீரண சக்திக்கு நமக்கு பயன்படுற ஒரு பார்ட்னு சொல்லலாம். இது மாத்திரம் இல்ல, சிறுகுடல்ல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பார்ட் இருக்கு. மேல அப்பர் இது, மிடில் இது, லோயர் இதுன்னு. இதனோட மெயின் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து நியூட்ரியன்ஸும் மினரல்ஸும் எடுத்துக்கிற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை இது செய்யுது. இந்த அப்பர் மிடில் லோயர் இந்த குடல்ல பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒரு வேலையை செய்யுது. ஒன்னு நியூட்ரியன்ஸ் எடுத்துச்சுன்னா இன்னொன்னு லிக்விட் சம்பந்தப்பட்டது எடுக்கும். அதெல்லாம் பத்தி நமக்கு பிறகு நம்ம விரிவா பார்க்கலாம். இப்போ இத பற்றி சந்தேகங்களை நமக்கு நீக்குவதற்காக தியான் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல் கோவையிலிருந்து டாக்டர் எம் கருணாகரன் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார். நேயர்களே, இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய அனைத்து கேள்விகளையும் மானிட்டர்ல தெரியுற அந்த நம்பர்ல கூப்பிட்டு நீங்க பேசலாம். தயவு செஞ்சு நேயர்களே, நீங்க பேசும்போது உங்களுடைய டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா கம்மி பண்ணி வச்சுங்க. சென்னை நேயர்கள் 64628270, வெளியூர் நேயர்கள் 044170777, கைபேசி எண்கள் 9444901011, இன்னொரு நம்பர் 9444901021. வெளிநாட்டு நேயர்களுக்கு 00914425397010. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். ஒவ்வொரு வாரமும் நீங்க இந்த அக்குபஞ்சர் மூலம் என்ன மாதிரி நோய்கள் எல்லாம் எப்படி எல்லாம் குணப்படுத்தினான்றதா, அது இயற்கையோட எப்படி கம்பேர் பண்ணி பஞ்சபூதங்களோட நம்ம பாடி ஸ்ட்ரக்சரை நீங்க இது பண்ணி பாடி பார்ட் இது பண்ணி எல்லாம் நீங்க விளக்கமா சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கு சிறுகுடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்க்க போறோம் இல்லையா டாக்டர்? ஓகே. அப்ப அந்த சிறுகுடல் பத்தியும் அதுக்கு என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, அதை எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம்? மெயின்டைன் இல்ல, அக்குபஞ்சர்ல சொல்லப்போனா கியூர் தானே, பர்மனன்ட் கியூர் தானே, அது எப்படி செய்யலான்றத கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஷூர் சொல்லலாம். சிறுகுடல் அப்படின்றது ஸ்மால் இன்டெஸ்டைன் நமக்கு சொல்றோம். அது எந்த பகுதியில் நம்ம உடம்புல அமைஞ்சிருக்குன்னா அப்டமன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த அப்டமனுடைய நடுப்பகுதியில் அது சுருண்டு சுருண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நீளம் 22 அடி, அதாவது சுமாராக 6.7 மீட்டர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு மனுஷனோட ஹைட்டுக்கு மேல, ஆவரேஜ் மனுஷன் ஹைட்டுக்கு மேல. கரெக்ட், அந்த அளவுக்கு இருக்கு. இதுல என்ன பெக்குலியாரிட்டினா, இது இந்த பஞ்சபூதங்கள்ல நெருப்பு அப்படிங்கிற மூலப்பொருளால் தத்துவத்தின் அமைக்கப்பட்ட உறுப்பு. அதனாலதான் இது நீங்க சொல்லக்கூடிய அந்த அப்சர்வேஷன் இருக்குல்ல, ஃபுட்டினுடைய சத்து பொருள் எல்லாத்தையுமே இதுக்குள்ள சீரியாக்கள்னு சொல்லக்கூடிய உணவு நீட்சிகள் இருக்கு, உள்ள வரிசையா கொத்து கொத்தா இருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு அப்சர்வ் அந்த சத்து பொருளை உறிஞ்சி நம்ம உடம்புக்கு ஊட்டம் தரக்கூடியதா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா பிசியாலஜிக்கலா என்ன பாக்குறோம்னா, சிறுகுடல் அப்படிங்கிறது உணவு சத்தை உறிஞ்சக்கூடிய உறுப்புன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பஞ்சபூத தத்துவத்தின்படியும் ஆன்மீக முறையிலையும் இதை பார்க்கும்போது மனோதத்துவ ரீதியாக சிறுகுடலுடைய சக்தி ஓட்டம் பாதிக்கப்பட்டால் ஒரு மனிதன் அதிகமான உணர்ச்சி வசப்படுவனாக மாறுகிறான். தட் இஸ் எக்ஸைட்மெண்ட். அதாவது ஒரு சிலர் பார்த்துட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஓவரால்ட்டிக்குவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். பக்கத்து வீட்டில் அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட். வீட்டில் அதை பற்றி பேசுகிறாங்கன்னா, பக்கத்து வீட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அது பக்கத்து வீட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னா தான் அது ஸ்டேட்மெண்ட். ஐயோ, அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, பக்கத்து வீட்டு பாட்டிக்கு உடம்பு சரி, இது எக்ஸைட்மெண்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே அதிகமாக ஃபீல் பண்றதுங்கிறது சிறுகுடலுடைய சக்தி ஓட்டம் பாதிப்பு. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி சென்னையிலிருந்து செந்தில் அவர்கள் கூப்பிடுறாங்க. ஓகே, வணக்கம் சென்னை. வணக்கம் செந்தில் சார். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இருந்து கூப்பிடுறோம், பேசுங்க சார். செந்தில் சார் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கண்டினியூஸா உங்க கேள்விகளை கேட்க ஆரம்பிங்க. இப்ப ஃபைல்ஸ் ஆபரேஷன் பண்ணேன் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி. ஆனா சாப்பிட்டாவே உடனே நிறையவே தப்புன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா டாக்டர் எல்லாம் காட்டினேன், டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா ஒன்னும் செட் ஆக மாட்டேது. அதுக்குதான் கேட்டேன். எனக்கு 47 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. அதுக்குதான் உங்கள்கிட்ட எப்படி என்னன்னு கேட்டேன். ஒரு 10 நிமிஷம் இருந்தாவே மோஷன் இதாயிருது, அது அடக்கிற தன்மை இல்லை. அப்படி என்ன அர்த்தம்னா, நீங்க
பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணா அது சரியாயிடும் நினைச்சு ஆபரேஷன் பண்ணது வந்து அது சரியில்லாத விஷயம். எப்படின்னு கேட்டா பெருங்குடலுடைய சக்தி ஓட்டத்தை சரி பண்ற வரைக்கும் நீங்க எத்தனை ஆபரேஷன் பண்ணீங்கனாலும் உங்க பிரச்சனை சால்வ் ஆகாது. ஏற்கனவே உங்களுக்கு மோஷன் கம்ப்ளைண்ட் இருந்ததுனால தான் பைல்ஸ் வந்திருக்கு. ஏற்கனவே இல்ல சார், இதுல தோரத்துல வந்து கட்டி இருந்தது. அதான் சார் அந்த கட்டி வந்ததுக்கே காரணம். டாக்டர் வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா பைல்ஸ் வந்துருக்குதா, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப கூட டேப்லெட்ல தான் இருக்குதான்னு பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். சரிங்க. பட் அவங்க இல்ல ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னால நான் பண்ணேன் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆமா. ஆனா அதுல இருந்து எனக்கு வந்து மோஷன் வந்து ரொம்ப ஒரு இதா அதுக்குதான் உங்களுக்கு. அதான் சார் உங்க ப்ராப்ளம் சரியாகணும் அப்படின்னா அக்குபஞ்சர் முறையில் அதனுடைய சக்தி ஓட்டத்தை சரி பண்ணணும். அக்குபஞ்சர் புள்ளிகள் மூலமா அந்த மோஷன் அடிக்கடி மோஷன் அவசரமா போறது போகாம இருக்கிறது சரி பண்ண முடியும். அதை எப்ப சரி பண்றீங்களோ, இயற்கையான முறையில் சரி பண்றீங்களோ, அப்பதான் உங்களுக்கு வந்து ஆனஸ்ல இருக்கக்கூடிய கட்டியும் அறுவை சிகிச்சையும் தேவைப்படாது. அறுவை சிகிச்சை என்பது ஒரு அறிகுறிக்கு தரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். அறிகுறியை சரி பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க, அறிகுறியை சரி பண்ணக்கூடாது. தலை வலிக்குது அப்படின்னா தலைக்கு போய் அமிர்தாஞ்சன் தேய்க்கிறது, தலைவலிக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுறது ஒரு தற்காலிகமான முயற்சி. புரியுதுங்களா? தலைவலிக்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும். தலைவலிக்கு காரணம் நீங்க 2 வேளை சாப்பிடாம இருந்தாலும் தலைவலிக்கும், ஒரு வாரம் மோஷன் போகலனாலும் தலைவலிக்கும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது தலைக்கு அமிர்தாஞ்சன் தேய்க்கிறது இல்ல, மோஷன் போகாம இருந்தா போக வைக்கிறது. பசிக்கிற வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா தலைவலி சரியா போயிடும். இதுதான் மெத்தட். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா மோஷன் ஃப்ரீக்வெண்டா போறதுக்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கு பதிலா அந்த மோஷன் போற இடத்துல கட்டி ரிமூவ் பண்றதுக்கு ஆபரேஷன் பண்றீங்க. அதனாலதான் அது சரியாகல. இப்படித்தான் நேயர்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே கவனிச்சு பாருங்க. நீங்க முழங்கால் வலியிலிருந்து இடுப்பு வலியிலிருந்து கழுத்து வலியிலிருந்து எல்லா பிரச்சனையுமே பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு அங்க போய் ஏதாவது பண்றீங்க. தோல் வலிக்குது அப்படின்னா கழுத்து எலும்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அங்க இருக்க நரம்பு அழுத்திட்டு இருக்கான்னு தான் செக் பண்றோம். ஆனா உண்மையிலே மேல் கழுத்து வலியிலையும் தோல்லையும் வலிச்சதுன்னா சிறுகுடல் சக்தி ஓட்டம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அடுத்து சொல்லலாம்னு இருந்தேன். சிறுகுடலுங்கிற ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய சக்தி ஓட்டம் பாதிக்கப்பட்டால் கழுத்துலையும் தோல்லையும் வலிக்கும். இது ஒரு வித்தியாசமா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா கவனிச்சு பாருங்க, சிறுகுடல் சக்தி ஓட்டத்தை சரி பண்ணும்போது கழுத்து வலி சரியாகும். இதுக்கு பதிலாக கழுத்துக்கு காலர் போட்டுக்கிட்டு கழுத்து எலும்பை போய் தேஞ்சு போச்சான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாகாது. அப்படிதான் உங்களுக்கும் சரியாகாம இருக்கு. நீங்க ஒரு முறை அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்க வந்தீங்கன்னா மோஷன் போற கம்ப்ளைண்ட் தான் முதல்ல சரியாகும். ஆட்டோமேட்டிக்கா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் தானா சரியாரும், அறுவை சிகிச்சை தேவையில்லை. புரியுதுங்களா? நல்லது, நன்றி. சார் இப்போ அந்த இதுல கூட சொல்றேன். இப்போ செந்தில் சாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில தெரியுற சிம்டம்ஸை வச்சு சரி பண்றதை விட இன்டர்னல் பார்ட்ஸ்ல என்ன ப்ராப்ளம்ன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் உங்கள்கிட்ட ஒரு 5 மணிக்கு மேல இந்த வெளியில் இங்க பின்னாடி தெரியுற ஃபோன் நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்கள்கிட்ட பேசினாருன்னா ஒரு கிளியர் அவருக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதான் வெளியில தெரியுற சிம்டம்ஸ் தான் ரொம்ப கெடுதல்ன்றீங்க. ஏன்னா உள்ளார உள்ளது அப்படியே பாருங்க. பெரியவர் வந்து ரொம்ப வருஷமா வந்து எனக்கு மோஷன் போற இடத்துல ஒரு சின்னதா கட்டி மாதிரி இருந்தது. ஸோ என்ன காரணம்னு கேட்டு அது அறுவை சிகிச்சை பண்ணிடுங்க சரியா போயிட்டாங்க. அறுவை சிகிச்சை பண்ணிட்டாரு. அறுவை சிகிச்சை பண்ணி ஆனா இன்னும் ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கு. மோஷன் போறது என்னால் அடக்க முடியல போறேன்னு சொல்ற காரணம் என்னன்னா முதல்ல செய்ய வேண்டியது அந்த மலக்குடலுடைய சக்தி ஓட்டத்தை சரி பண்ணும். அது இல்லாம வெளியில சிம்டம்ஸ் பண்ணும்போது பிரச்சனை அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் சிம்டம் சரியா போயிடும். நீங்க என்ன பண்றீங்க, சிம்டத்தை சரி பண்ண முயற்சி பண்றீங்க. ஓகே. இப்போ அந்த ஐபிஎஸ் சொல்றாங்களே சார், இரிட்டேஷன் பவுல் சிண்ட்ரோம், அது அந்த மாதிரி டைப் தான் இவர் சொல்றதுமா? ஆமா, அதுவும் கிட்டத்தட்ட அப்படிதான். அதாவது உள்ளுக்குள்ள வந்து அவங்க கார் அதிகமா சாப்பிட்டா ஒத்துக்காது. அப்போ உடனே லூஸ் மோஷன் போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை வந்து தீர்க்கக்கூடிய விஷயமா வந்து அக்குபஞ்சர் புள்ளிகள் மூலமாக அதை நம்ம சரி பண்ண முடியும். ஓகே. ஜெயபிரகாஷ் ஒரு நேயர் கோயில்ல இருந்து. ஹலோ மிஸ்டர் ஜெயக்குமார். ஜெயபிரகாஷ் உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க ஜெயபிரகாஷ் சார். சார், என்னோட மிஸ்ஸஸ்க்கு கையில வந்து மரத்து போகுது அப்படிங்கிறாங்க.
வலி இருக்கு அப்படிங்கிறாங்க. ம். எந்த பகுதி, கையில எந்த விரல்? விரல் முழுதும் 5 விரலும் சார். 5 விரலுமே எப்படி இருக்கு? சரி, தொடர்ந்து பேசுங்க. சொல்லிட்டு வாங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. ரைட் ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாவே இருக்கு அப்படிங்கிறாங்க சார். சரிங்க சரிங்க. ரைட் சைடு. ரைட் சைடு. அதாவது இது நிறைய காரணங்களால இது சொல்ல முடியும். ஒரு ஸ்பெசிஃபிக்கான காரணத்தை போன்ல சொல்ல முடியாது. சிறுகுடலுடைய சக்தி ஓட்டம் பாதிச்சாலும் விரல்ல மரத்து போற ஃபீலிங்கோ அல்லது வலிக்கிற ஃபீலிங்கோ குடைச்சல் ஃபீலிங்கோ இருக்கும். மோஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் கை விரல்களில் பிரச்சனை வரும். பெரிகார்டியம் சொல்லக்கூடிய இருதயத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் பாதிச்சாலும் விரல்களில் பிரச்சனை வரும். இது எதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லது ஒட்டுமொத்தமே எல்லா உயிர் சக்தி ஓட்டம் பாதிச்சாலும் விரல்களில் அந்த மரமரப்பு ஃபீலிங் வரும். நீங்க விரல்களில் போய் ஒன்றும் தேட வேண்டாம். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி அதான் சார், இந்த விரல்களில் போய் விரல் எலும்புகளையோ ஜாயிண்ட்டுகளையோ பிரச்சனை இருக்குன்னு எதுவும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இது உள்ள இன்டர்னலா அக்குபஞ்சர் முறையில் இன்டர்னலா இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சு சரி பண்ணும்போது இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அது அக்குகிராஃப்ங்கிற முறையில் சயின்டிபிக்கா இப்ப நாங்க பண்றோம். ஒரு முறை நாடி பரிசோதனை, பல்ஸ் டயக்னோசிஸ், அதுல ரொம்ப அக்யூரேட்டா கிடைக்கலனாலும் இந்த அக்யூகிராஃப்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்கு. அது நம்ம கிட்ட இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட்ல இந்த உள் உறுப்புகளுடைய சக்தி ஓட்டத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது கம்மியா இருக்கா அதிகமா இருக்கிறத நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குண்டான புள்ளிகளை, அக்குபஞ்சர் புள்ளிகளை, ஊசிகள் போடும்போது இந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். அதாவது ஜெயபிரகாஷ் சாருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அறிகுறிகளை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணாம உள்ளார என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்றீங்க. உண்மைதான். பக்கத்து அவர் கோவையில் இருக்காரு. அவரு கோவை தான் சொன்னாங்க. அதனால ஈஸி உங்களை பார்க்கலாம். ஃபோன் நம்பர் பேனர்ல கூட ஃபோன் நம்பர் நோட் பண்ணி சொல்லிட்டோம். ஃப்ளக்ஸ்ல மானிட்டர்ல அந்த தியான அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் வருது. ஜெயபிரகாஷ் சார், நீங்க அதை நோட் பண்ணீங்க, டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்புறம் அந்த ஐபிஎஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தோம்ல, இரிட்டேஷன் பவுன்ஸ். ஆக்சுவலாவே அடிப்படை சக்தி ஓட்டம் தான். உயிர் சக்தி ஓட்டம் பாதிக்கப்பட்டால் உடனடியாக இதனுடைய சீரியாக்கள்ல எனர்ஜி ஃப்ளோ குறையும். அப்போ அது உறிஞ்சக்கூடிய தன்மை குறைஞ்சு போயிடும். அப்ப நீங்க ஃபுட் அப்படியே போயிடும். காரமான ஃபுட் எல்லாம் எடுத்தீங்கன்னா உடனடியாக அதுக்கு நெகட்டிவ் எனர்ஜி ஆயிடாது. ஆனா ஒன்னும் அப்சர்வ் பண்றதுக்கு பதிலாக அப்படி லூஸ் ஆயிடும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம அவுட் சைட் அப்ராட் கால் வந்திருக்கு சார். சிவான்னு ஒருத்தர் சவுதி அரேபியால இருந்து கூப்பிடுறாரு. வணக்கம் சிவா சார், உங்களுடைய கேள்விகளை டாக்டர் எடுத்து கேளுங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இருந்து பேசுறோம், பேசுங்க. பேசுங்க. வணக்கம் சிவா சார், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. நான் சவுதி அரேபியால இருந்து பேசுறேன். ரொம்ப சந்தோஷம். பேசுங்க. எங்க பேச்சு வயசு 3. அவங்களுக்கு மோஷன் போக மாட்டேங்குது. 2 நாளைக்கு ஒரு தடவை தான் போறாங்க. அதுவே திணறி போறாங்க. அதுக்கு என்ன செய்யலாம்? எதை உங்கள்கிட்ட பார்க்கலாமா? அதுக்கு வேற வைத்தியமா இப்போதைக்கு ஏதாவது இருக்குதுங்களா? கொஞ்சம் சொல்லுங்க, நாங்க டிவிலேயே பாத்துக்கிறோம். உங்க டிவில கேளுங்க. அதாவது இது 3 வயசு குழந்தை, அதனால அதுக்கு நம்ம இல்ல அதுக்கு ஃபுட் எல்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா எது நான் சொன்னாலும் அது ஒரு செயற்கையான முறை தான். இப்போ பழம் சாப்பிடு, பப்பாளி சாப்பிடு, தேன் சாப்பிடு, ஒரு முருக்கன் விதை சாப்பிடுன்னு சொன்னாலுமே அது ஒரு தற்காலிகமான விஷயமா தவிர பெர்மனண்டா சரி பண்ணக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு ஸ்டிமுலேஷன். இப்போ நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சை மட்டும்தான் டைரக்டான புள்ளிகளை அட்டன் பண்ணி அதை பெர்மனண்டா தீர்க்கக்கூடியதா இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா அவங்கள வர சொல்லி ஒரு 10 நாட்கள் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து அல்லது சொந்தக்காரர் யாராவது இருந்தா கோவையில் அங்கே இருந்து சிகிச்சை எடுக்கிறது நல்லது. எல்லாருக்குமே இந்த பேனர்ல இருக்கக்கூடிய நம்பரை நோட் பண்ணிட்டு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் அல்லது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வரலாம். ஆனா நிச்சயமா உறுதியா ஒரு விஷயம் சொல்ல முடியும், அக்குபஞ்சர் முறையில் இந்த குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனையை நிரந்தரமாக இயற்கையான முறையில் தீர்க்க முடியும், மருந்து மாத்திரைகள் இல்லாமல். சிவா சார் கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஃப்ளக்ஸ்ல உள்ள நம்பர்ல நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. முடிஞ்சா இந்தியாவுக்கு வரும்போது டாக்டரை பார்த்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு பார்த்து நம்ம இப்போ அந்த குழந்தை வந்ததுன்னா கூட நம்ம என்ன செய்யணும்னா அந்த மலக்குடலுடைய பிரச்சனையில ஒரு மருந்து கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ண போறது இல்லை. ஏன்னா இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படிங்கிறது அக்குகிராஃப் மூலமா டயக்னோஸ் பண்றோம். அப்ப ஆக்சுவலா இதுக்கு எந்த உறுப்புகளுடைய சக்தி ஓட்டம் இதை பாதிச்சிட்டு இருக்கு. இந்த பெருங்குடலுடைய
பிரச்சனை என்ன காரணம் என்பதை கண்டுபிடிச்சு அந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் யூஸ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகி இந்த மோஷன் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ரிலீஸ் ஆகி தினமும் ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த குழந்தைக்கு மோஷன் போகிற மாதிரி சரி பண்ணிடலாம். காவியான்னு ஒரு நேயர் திருநெல்வேலியிலேருந்து கூப்பிடுறாங்க. வணக்கம் காவியா மேடம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியிலேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார், எனக்கு 7 இயர்ஸ்ல பையன் இருக்கான் சார். அவன் பிறக்கிறப்பவே அவனோட பெனிஸ் வந்து ரொம்ப சின்னதா தான் இருந்தது. நாங்க டாக்டர் கிட்ட செக் பண்றப்ப வந்து பரீட் பெனிஸ் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதோட கொஞ்சம் டீடைல் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஒன் மோர் டைம் கேளுங்க. ஏதாச்சும் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குமா? இல்ல என்ன கேக்குறேன், क्वेश्चन ரிப்பீட் பண்ண சொல்றேன். ரிப்பீட் பண்ணுங்கம்மா. பரீட் பெனிஸ், அவனோட பெனிஸ் வந்து சின்னதா இருந்தது, பிறக்கிறப்பவே சின்னதா இருந்தது. சரிப்பா. சோ அத வந்து நாங்க செக் பண்றப்ப வந்து பரீட் பெனிஸ்னு சொன்னாங்க. என்ன கண்டிஷன்? எப்படி பரீட் பெனிஸ்? என்ன சார்? என்ன பரீட் பெனிஸ்? சரி. ஆமா சார். சரி, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், எனக்கு என்னன்னு புரியல அது. இல்ல அது வந்து எதுனாலன்னா ஆக்சுவலாக அது நீங்கள் சர்ஜரி பண்ணி சரி பண்ண முயற்சி பண்ணாதீங்க, இருக்கிறது சேர்ந்து கெட்டு போயிடும். நான் சொல்றது புரியுதா? அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த பையனுடைய யூரினேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. உங்களுடைய பையன் 7 வயசு பையன் இருக்கான் இல்லையா? ஹலோ ஹலோ காவியா மேடம், அவங்க யூரினேஷன் எப்படி இருக்கு? அடிக்கடி யூரின் போறானா? ஹலோ, இல்ல லைன் கட் ஆயிடுச்சு, சொல்லுங்க. அவங்க வந்து யூரின் அடிக்கடி அந்த தம்பி போறானான்னு செக் பண்ணணும். யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக போனான்னா அவனுடைய யூரினரி பிளேடரில் தான் எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். யூரினரி பிளேடரில் எனர்ஜி கம்மியாச்சுன்னா பீனிஸினுடைய பிரச்சனை வரும். அது அடல்ட்டாக இருந்தாலுமே சின்ன குழந்தையா இருந்தாலும் அது வரும். அப்போ அந்த ப்ராப்ளத்தை வந்து யூரினரி பிளேடரை பலப்படுத்தக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகளை உபயோகப்படுத்தணும்னா, ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அது நார்மலுக்கு வந்துடும். அது சர்ஜரிங்கிற முறையில் போகும்போது என்னென்னா அதை ஃபோர்ஸ் பண்ணுறோம். பரிபீனிஸை வந்து நார்மலுக்கு கொண்டு விடக்கூடிய ஒரு முறையை நம்ம ட்ரீட் பண்ணுறோம். சர்ஜரி தான் வழின்னு சொல்லி, அதனால பிரச்சனை சால்வ் ஆகாது. அதனால் அக்குபஞ்சர் முறையில் அவங்க எங்கேருந்து பேசுனாங்க? திருநெல்வேலியில் ஏதாவது அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது நம்ம கோவைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த தம்பியை கூட்டிகிட்டு வாங்க, ஒரு 10 நாட்கள் சிகிச்சை எடுக்கிற மாதிரி அங்கே தங்கி கூட்டிட்டு வாங்க, அதை நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். இப்ப நீங்க சொல்றது நிச்சயமா. காவியா மேடம், இத பத்தி நீங்க ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிடல்ல பத்தி நம்ம சொல்லணும். சொல்லிடுங்க, நீங்க சொல்லி முடிச்சு. இல்ல அவங்க காவியா மேடம் பின்னாடி ஃப்ளக்ஸ்ல தெரியுற நம்பர்ல உங்களுடைய அதை எடுத்துட்டு டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க போய் பாருங்க. இது பெரிய பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்றாரு. சர்ஜரிக்கெல்லாம் போக வேண்டாம், அக்குபஞ்சர்லேயே சரி பண்ணிடலான்னு சொல்றாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி, டாக்டரை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ட்ரீட்மெண்ட்டை தொடருங்க. அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலை பத்தி சொல்லணும்னா ஒரு அமைதியான சூழ்நிலையில் தங்கி சிகிச்சை எடுக்கிற மாதிரி வசதியோட நம்ம ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறோம். அதில் வந்து உங்களுக்கு எல்இடி டிவி, ஏசி வசதி, ஹீட்டர், சுடு தண்ணி வசதி, வெஸ்டர்ன் டாய்லெட், வயசானவங்க வந்து முழங்கால் வலி இருக்கிறவங்க உட்கார்ந்து எழுந்திருக்கிற மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு, அமைதியான ஒரு வாக்கிங் போகக்கூடிய அமைதியான கார்டன் மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலையில் நம்ம ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்கு. பிளசண்டா அவங்க வந்து ஒரு 10 நாட்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக தங்கி போகிற மாதிரி பண்ணலாம். நம்ம ISO 2015 சர்டிஃபைடு ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கு. நல்ல அருமையான உணவுகளும் நம்ம ஏற்பாடு செஞ்சு தரோம். இதெல்லாம் இருக்கும் பொழுது வந்து அமைதியாக அவங்க ஒரு ரெஸ்ட்ல இருந்த மாதிரி அவங்களுடைய ஆரோக்கியம் ஒரு நேச்சுரலான சிகிச்சையை கொடுத்து அவங்கள வந்து ரெஜுவினேட் பண்ண முடியும் அப்படின்னு. ரமேஷ் ஒரு நேயர் திருவள்ளூர்ல இருந்து கூப்பிடுறாரு. வணக்கம் ரமேஷ், பொதிகை டிவியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இருந்து கூப்பிடுறோம். நீங்க உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. சரிங்க மேம். வணக்கம் சார். வணக்கம், தொடர்ந்து பேசுங்க சார். ஒரு என் ஒய்ஃப் சார், அவங்களே அந்த சிறுவர ப்ராப்ளம் சார். அந்த சாப்பிட்டதா உடனே மோசம் போயிடறாங்க சார். கண்ட்ரோலா பண்ண முடியல அவங்களால. ஒரு நாளைக்கு 8 நாள் காண முடியாது. சாப்பிட்டு அடுத்த சாருமே ஒரு 4-5 தடவை போயிட்டே இருக்காங்க. ஆள் ரொம்ப எழுதிட்டே போறாங்க சார். அதுதான் அது வந்து அக்குபஞ்சர்ல சிறப்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலா மலக்குடலுடைய சக்தி ஓட்டம், இரிட்டேஷன் பவுல் சிண்ட்ரோம் தான் வரும். இரிட்டேஷன் பவுல் சிண்ட்ரோம் தான் அது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது கொலனோஸ்கோபி எல்லாம் வச்சா பார்த்தா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. நல்லா இருக்குன்னு அது ஒண்ணு, அது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லலாம், அல்லது ஒண்ணும் இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லிவிடும். பட் கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா? ஆமா, பேஷண்ட் வந்து சில வருடங்களாக அந்த தொந்தரவு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அது காரணம் என்ன? அப்ப வந்து அது அக்குபஞ்சர் மூலமா அந்த எனர்ஜியை சேஞ்ச் பண்ணும் பொழுது அதிகப்படியான சக்தி ஓட்டம் மலக்குடல்லையும் பெருங்குடல்லையும் ஓடிட்டு இருந்தா இதுதான் நடக்கும்.
சாப்பிட்ட உடனே டாய்லெட் போன மாதிரி ஒரு ஃபீலிங். கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லை மலக்குடலுக்கு வந்து மோஷனை கொஞ்ச நேரத்துக்கு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய சக்தி இல்லை, அது லூஸ் ஆயிடுது. சக்தி இல்லாத போது என்ன அவங்க கண்ட்ரோல்ல அது இருக்காது. ஓகே, அந்த எலாஸ்டிசிட்டி ஆமா, மாதிரி அது போயிடும். வெறுமனே பிசியலாஜிக்கலா தான் அப்படி இருக்குன்னு மட்டும் இல்லை, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிடும். ஓகே, அந்த பேஷண்ட்டுடைய நோய் எதிர்ப்பு அடிக்கடி ஃபீவர் வரலாம், சளி பிடிக்கலாம், அல்லது நேசல் பிளாக் இருக்கலாம், இந்த மாதிரி அறிகுறிகள் காட்டும். அறிகுறிகள் வரும், சீக்கிரம் சரியாகாது. ஓகே, அது இம்யூனிட்டி. ஏன்னா இந்த மலக்குடலுக்கு வெறுமனே மலத்தை வெளியேற்றக்கூடிய உறுப்புன்னு நினைக்கக்கூடாது, அது ஒரு இம்யூனிட்டி ஆர்கன், ஓகே, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு ஆர்கன் சொல்லுது அக்குபஞ்சர். ஓகே. அதே மாதிரி நுரையீரல், பெருங்குடல், இந்த ரெண்டுமே சோ இப்போ இந்த ஐபிஎஸ் வந்து நீங்க அக்குபஞ்சர் மூலம் கியூர் பண்ணலாம் கட்டாயமா, பெர்மனன்ட்டா பெர்மனன்ட்டா குணப்படுத்த முடியும். ஏன்னா இந்த ஐபிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டேப்லெட் சாப்பிடுற வரைக்கும் ஓகேவா இருக்கு, திருப்பி அது ஒரு 1 வீக் விட்டா கூட திருப்பி வந்து. ஏன்னா நீங்க வெறும் டேப்லெட் சாப்பிட்டு அதை கண்ட்ரோல் பண்றீங்க. கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு எனர்ஜி கொடுத்து அதை நார்மல் பண்ணணும். ஓகே, நீங்க வெறுமனே கண்ட்ரோல் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த மெடிசனுக்கு அது கட்டுப்படும், அவ்வளவுதான். ஒரு ஸ்டேஜில் இந்த மெடிசனுக்கு கட்டுப்படாது, டோசேஜ் அதிகமா கொடுக்க வேண்டி வரும், ஓகே, அது வேற ஆர்கன் வேற தொந்தரவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கெமிக்கல் மெடிசன் தானே உங்களுக்கு. ஒரு விஷயத்த நீங்க அதை வந்து டு எராடிகேட் பண்ணணும், சரி பண்ணணும். சரி பண்ணாம இருக்கிற வரைக்குமே அதனுடைய தொந்தரவு ரீட்டைன் ஆகும். பத்தாவதுக்கு அந்த தொந்தரவு நீங்க சரி பண்ணாம இருக்கனால அது மற்ற உறுப்புகளையும் நாளடைவில் பாதிக்க ஆரம்பிச்சிடும். வேற சிம்டம் கூட வரலாம். அப்ப அந்த சிம்டம்ஸ்க்கு மறுபடியும் போய் அதுக்கு வேற நீங்க ஒரு டாக்டர் வேற ஒரு மெடிசன். அப்ப டோட்டலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் உடல் முழுக்க தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கிற மனிதனா இருப்பான். ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். அதனால சிம்டம்ஸை பார்க்காம அந்த கரெக்டா அது என்ன சிம்டம் வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. ஆஃப் கோர்ஸ் உண்மைதான். அந்த சிம்டம் எதனாலன்னா அந்த சிம்டம் இல்லைன்னா நீங்க அதை சரி பண்ண மாட்டீங்க. சோ அக்குபஞ்சர்னும் போது அந்த சக்தி ஓட்டத்தை ஆமா, நீங்க சிம்டத்துக்கு போய் எனக்கு வலிக்குது தலை வலிக்குது அப்படின்னா நீ அது என்ன எதிர்பார்க்குதுன்னு எனக்கு நீ கண்டுபிடிச்சிருப்பா, கண்டுபிடிச்சு சரி பண்ணிருப்பா அப்படின்னு தலை வலிச்சு காட்டு. நீங்க என்ன பண்றீங்க, உடனே தலைக்கு போயிடுறீங்க. ஆமா, தலைக்கு ஒரு டாக்டரை தேர்ந்தெடுத்து தலைக்கு போறீங்க. அப்ப அது தப்பான டயக்னோஸ் ஆயிடுது. அப்ப பிரச்சனை வேற பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடும். இப்படிதான் நோய் வந்து தீராமல் நாள்பட்ட நோயா மாறுறது. இல்லைன்னா அது அப்பவே சரி பண்ணிடலாம். இப்ப மூக்கடைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், மூக்கடைப்பு இருந்தா என்ன செய்வீங்க, நீங்க மூக்கு அடைச்சுக்குது அடிக்கடி, அல்லது மூக்குல ஸ்மெல் தெரியல, என்ன செய்வீங்க, விக்ஸ் போடுவோம். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனை விக்ஸ் போடுவோம், இல்லாட்ட வேற ஏதாச்சும் ஒரு மெடிசன். நீங்க இல்ல இது உள்ள வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க அடைப்பு சரி பண்றதுக்கு இங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க. ஒரு அது சம்பந்தமான டாக்டரை செலக்ட் பண்ணுவீங்க. இங்க எங்க அடைச்சிருக்கு, என்ன காரணமா இருக்கு, செப்டம் தொடர்ந்து பேசறதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மலக்குடலுடைய பிரச்சனை இருந்தா தான் மூக்கில் அடைப்பு வருங்கிறது உண்மையான ரீசன். அப்ப இதை சரி பண்ணும்போது இது சரியாகும். நம்ம அப்படி போறதே இல்லையே. ஓகே, தேவின்னு ஒரு நேயர் சென்னையில இருந்து கூப்பிடுறாங்க. வணக்கம் தேவி மேடம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இருந்து பேசுறோம். உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. ஹலோ, பேசுங்க. சென்னையில இருந்து தேவி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு 2010 ஹெர்னியா பிளஸ் யூட்ரஸ் ஆபரேஷன் பண்ணிட்டு இப்ப திருப்பி இந்த ஒரு 6 மந்த்துக்கா எனக்கு திருப்பி ஹெர்னியா வந்திருக்கு. அது ஆபரேட் பண்ணலாமா இல்ல அப்படியே விடலாமா? ஏற்கனவே ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணி மறுபடியும் வந்திருக்குது. ஏன் வந்திருக்குதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் யோசனை பண்ணணும். மறுபடியும் பண்ணலாமான்னு என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறீங்களா? பெர்மிஷன் கிடையாது, அப்படியே விட்டுடலாமான்னு கேக்குறேன். இல்ல விட்டுறவும் வேண்டாம், ஆபரேஷனும் பண்ண வேண்டாம், என்ன பண்ணலாம்னு கேளுங்க. என்ன பண்ணணும் சார்? அப்படி கேட்டதான் நான் பதில் சொல்ல முடியும். ஆபரேஷன் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னா நான் எப்படி சொல்றது? முதல்ல வந்து பரபரப்பு இல்லாம அமைதியா ரிலாக்ஸா பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னா ஹெர்னியாவுக்கு காரணம் என்னன்னா மலக்குடல் பிரச்சனை. ஹெர்னியான குடல் இறக்கம். எந்த குடல் இறங்கி இருக்குதுன்னா பெருங்குடல் தான் இறக்கம் வரும். இந்த பகுதியில இறக்கம் வரும். இல்ல இந்த டைம்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் டாக்டர். உள்ளார எந்த விதத்து சர்ஜரி பண்ணாலும் எப்படியாச்சும் ஹெர்னியா ப்ராப்ளம் வரும்ன்றாங்க. அது உண்மையா? இட் இஸ் a myth or உண்மை? இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, கட்டாயம் எல்லாம் கிடையாதுங்க. இப்போ சிசேரியன் பண்றாங்க, வேற ஏதாவது? அதெல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதாவது மலக்குடல் பெருங்குடல் மலக்குடல்ல சக்தி ஓட்டம் குறைஞ்சா குடல் இறக்கம் ஏற்படும். இப்ப குடல் வந்து ஏன் இறங்குது அப்படின்னா அது தன்னுடைய பொசிஷன்ல நிக்கக்கூடிய சக்தி இல்லை அதுக்கு. அப்ப அது ஒரு லூஸ் ஆயிடுது. லூஸ் ஆன உடனே கொஞ்சம் கீழே இறங்கிது. கீழே இறங்கின உடனே நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அதை கட் பண்ணி எடுத்து போடுறது இல்ல. கட் பண்ணி எடுத்துருக்காங்க அவங்க, திருப்பியும் மறுபடியும் இறங்குது. ஏன் அது இறங்குது? அது என்னனால இறங்குது? முதல்ல அதனுடைய சக்தி ஓட்டத்தை சரி பண்ணணும். அப்ப லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய சக்தி ஓட்டம் அதிகமா இருக்க குறைவா இருக்கான்னு அக்கோகிராஃப்ல கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடிச்சு அந்த அக்குபஞ்சர் புள்ளி யூஸ் பண்ணோம்னா இம்மிடியட்டா அந்த அந்த இறங்கி போன குடல் மேல சர்ஜரி கூட பண்ண முடியும். சர்ஜரி கூட பண்ணலாம். இல்ல இப்ப சர்ஜரி பண்ணிருக்காங்க இல்லையா, பண்ணிருக்காங்க, திருப்பி அக்குபஞ்சர்ல சரி பண்ண முடியும். சரி பண்ண முடியும். ஆனா வந்து ஒரு கொஞ்சம் அதிக நாட்கள் தேவைப்படலாம். சில எக்ஸ்ட்ரா 7 ஸ்டார் நீட்லிங் அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டி வரும். அப்பதான் அதை சரி பண்ண முடியும். ஓகே, சோ புரியுதுங்களா? அப்ப வந்து அக்குபஞ்சர் வந்து என்ன செய்யுதுன்னா, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு ஆமா, அந்த அப்படிதான் செய்யும் பொழுது இப்ப அவங்க பாருங்க என்ன ஒரு சர்ஜரி பண்ணிருக்கேன்னாங்க. ஆமா, திருப்பியும் சிசேரியன் ஏதோ பண்ணிருக்காங்க. சிசேரியன் பண்ண பிறகு இது வந்து இல்ல ஹெர்னியா ஆபரேஷனே பண்ணியிருக்காங்க. ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. திருப்பியும் மறுபடியும் ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கு, பண்ணணுமா அப்படின்னு அது அவங்க ரூட் வந்து சரி பண்ணல. ரூட் காஸ் மோஷன் பிரச்சனையை சரி பண்ண அவங்களுக்கு மோஷன் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைன்ல இருக்கீங்களாமா? இல்ல, மோஷன் பிரச்சனையை வந்து சரி பண்ணியிருந்தா அந்த குடல் இறக்கம் சானே சரியாயிடும். இல்ல அவங்களுக்கு அந்த டைம் அவேர்னஸ் தெரியல, தெரியாம வயிற்று வலிச்சோன்னு போய் ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. இப்ப இத பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நமக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. அதனால அது வந்து அக்குபஞ்சர் முறையில பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியும். திருப்பியும் குடல் இறக்கம் வராமல் சரி பண்ண முடியும். ஓகே, ஒரு எனக்கு சொல்லிட்டு இருக்கும்போது கட்டாயமா இதுல வந்து ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். சட்ட ஞாபகம் வந்து திருப்பூர்ல இருந்து ஒரு சகோதரர் கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஏஜ் about 45 to 50 இருக்கும், நல்ல பிசினஸ் மேன். அவர் என்ன தேடி வந்தார். தேடி வந்த பொழுது அவர் அங்கே கோவையில் வந்தபோது ஒரு 2-3 டாக்டர் எல்லாம் சர்ச் பண்ணிட்டார், அக்குபஞ்சர் டாக்டர். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தபோது அவருக்கு திருப்தி. இங்கே அது சோஃபஸ்டிகேட்டடா ஒரு அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே சிகிச்சை எடுக்கணும்னு முடிவு பண்ணி என்கிட்ட இதெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சார் ப்ராப்ளம்னா, எனக்கு வந்து ஹெர்னியா சார். ஹெர்னியாங்கிறது எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் படுத்திருக்கும் போது உட்கார்ந்துருக்கும் போது தெரியல, இறங்கி இப்படி நான் கொஞ்சம் தூரம் நடந்தேன்னா இந்த பகுதியில் வலிக்குது, இடது பக்கமும் சரி இடது பக்கத்தில் ஒரு வலியை உணர்றேன். ஸோ இதை வந்து செக் பண்ண போன போது இது வந்து ஹெர்னியா குடல் இறக்கம்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு. சரி சார், இது எவ்வளோ வருஷமா இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களா இருக்கு எனக்கு. ஆனால் வெவ்வேறு சிகிச்சை முறைக்கெல்லாம் போனேன், இது கொலனோஸ்கோப்பி அது இதுன்னு எல்லாம் பண்ணி கடைசியில் அறுவை சிகிச்சைன்னு தான் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ நான் கேட்ட அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் இந்த வலி வராதான்னு. அது உறுதியாக சொல்ல முடியாது, மறுபடியும் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டி வரலாம், வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது எப்பவும் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னா. அப்புறம் உடனே அக்குபஞ்சரை பற்றி கேள்விப்பட்டு நம்ம கிட்ட வந்தாரு. வந்த உடனே இல்லை சொல்லி முடிக்கிறேன், அவருக்கு வந்து சரி நடங்க சார் அப்படின்னு. நடந்தா வலிச்சுது, படுக்க வச்சோம், கிராஃப் எடுக்கவே இல்லை, எனக்கு இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி ஒரு முடிவு. உடனடியே அவருக்கு அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஒரு புள்ளியை தேர்ந்தெடுத்து கை விரல்ல அவருக்கு நீடில் போட்டு அந்த எனர்ஜி குறைக்கக்கூடிய ரைட் ரொட்டேஷன் கொடுத்தேன். அவ்வளவுதான், ஒரு நீடில் தான் போட்டேன். இம்மீடியட்டா கீழே இறங்கி நடங்க சார் என்ன. அவர் இறங்கி அப்படி 2-3 முதல் தடவை நடந்தாரு. இங்கிருந்து அங்க போகும்போது முதல்ல என்ன சொன்னாருன்னா, வலி தெரியுது சார். இப்ப போனாரு, ஒன்னும் சொல்ல, திருப்பி வந்தாரு, மறுபடியும் போனாரு, ஒரு 4 முறை போனாரு. என்ன சார் எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னா, நீங்க போட்ட ஊசி வலிக்குது அப்படின்னாரு. அவர் எப்படின்னா, அவர் வந்து இல்ல அவருடைய வந்து அதாவது கன்வின்ஸ் ஆயிட்டாரு. ஆனா அது எப்படி நான் 5 வருஷமா சஃபர் ஆயிட்டு இருக்கேன், இது இந்த மனுஷன் ஒரு செகண்ட்ல அது இங்க ஏதாவது ஊசியை போட்டிருந்தா பரவாயில்ல, அவர் கை விரல்ல ஊசியை போட்டு ரெடி பண்ணிட்டாரு, இது எப்படி நான் அக்செப்ட் பண்றது? அப்ப நான் அந்த அளவுக்கு மடையனா, இத்தனை கேள்வியும் உள்ள இருக்குது மைண்ட்ல, அவர் மைண்ட்ல இருக்கு. இல்ல எல்லாருக்குள்ள தானே உச்சந்தலைக்கு உள்ளங்காலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அப்படி யோசனை பண்றாரு. அப்ப நான் சொல்லிட்டு புரிஞ்சுட்டு சார், நீங்க வந்து ரிவீல் அவுட் பண்றதுக்கு சொல்றதுக்கு தயங்குறீங்களான்னு. ஃபேக்ட் என்னன்னா, இல்லை சார் வலி இல்லை, ஆனால் என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. நீங்க ஊசியை போட்டு ஒரு 5 நிமிஷமாவது கழிச்சு கேட்கக்கூடாதா? போட்ட உடனே எப்படி இருக்குன்னு உடனே கரண்ட் ஸ்பீடு மேடம். இப்ப இங்க ஒரு ஃபீஸ் கேரியர் போட்டு அந்த லைட் எரியுதா இல்லையா, அதே வேகத்துல அது ஒர்க் பண்ணும். ஒரு நேயர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு லைன்ல, குருன்னு ஒரு நேயர் கடலூர்ல இருந்து பேசுறாரு. வணக்கம் குரு சார். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இருந்து பேசுறோம், நீங்க தொடர்ந்து உங்க கேள்விகளை கேளுங்க டாக்டர் எடுத்து. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து கடலூர்ல இருந்து பேசுறேன், எனக்கு வயசு 59 சார். சந்தோஷம் சார், சொல்லுங்க. எனக்கு வந்து 25 வருஷமா சுகர் இருக்கு. சரிங்க. ஆனா இப்ப வந்து எனக்கு அடிக்கடி வந்து மூக்கு அடைச்சிக்குது சார், சளி தொந்தரவு அதிகமா இருக்கு. சரி. அடிக்கடி நேசிவான் அல்லது ஆர்சிவான் இதான் டிராப்ஸ் இன்ஹேலர் போட்டுக்கிறேன். டயபெட்டிக் வந்து இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன் சார். என்ன பண்ணலாம் சார்? மோஷன் எப்படி போகுது? மோஷன் வந்து நார்மலா இருக்கு சார், ஒன்றும் ப்ராப்ளம் சார். 2 வேளை போயிட்டு இருக்கேன். 2 வேளை போறீங்க? ஆமா சார். 2 வேளைனா எப்ப போவீங்க? காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க, எத்தனை மணிக்கு போவீங்க? நான் காலைல 5:30க்குலாம் எழுந்திருவேன் சார். எப்ப போவீங்க?
ஒரு 6 o'clock 6:30 போயிடுவோம் சார். அப்புறம் மறுபடியும் எப்போ போவீங்க? ஈவினிங் அதே மாதிரி 5:30 to 6 o'clock. அந்த மாதிரி போகக்கூடாது. எஸ் சார். ஒரு ஒழுங்கான மோஷன் போகுதுன்னா காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள மோஷன் போயிடுச்சு அப்படின்னா 2வது முறை அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு காலையில் போனா தான் அது சரியான மோஷன். அதுக்கடையில் போகணும் போல ஒரு ஃபீலிங் இருக்கு, சாப்பிட்ட போது போகணும் போல ஒரு ஃபீலிங் இருக்கு, ஈவினிங் ஒரு தடவை போற அப்படின்னா அது சரியில்லாத மோஷன் தான் ஒரு ரீசன். 2வது ரீசன் வந்து உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான சளி சம்பந்தமான பிரச்சனை இருக்குதா? ஆமா சார், சளி இருக்கு. டஸ்ட் அலர்ஜி, தும்மல் அந்த மாதிரி இருக்கா? இருக்கு சார். அப்போ அதுவும் அப்போ உங்களுக்கு இன் யாங் ரெண்டுமே எனர்ஜியில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை டியூன் பண்ணா அந்த நேசல் பிளாக் ரெடி ஆயிடும் உங்களுக்கு. டயபெட்டிக்கும் அதோட சேர்த்து சிகிச்சை போடலாம். சிறிது காலம் போகும்பொழுது ஒரு லாங் ட்ரீட்மெண்ட் போடும்போது சுகரும் வந்து நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஆனா அது வந்து உங்க கையிலே 50% இருக்குது. நீங்க டயட்ல இருந்தா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நன்றி சார். இப்போ உங்களை கன்சல்ட் பண்றதுன்னா எவ்வளவு நாள் அங்க தங்கணும் சார்? கன்சல்ட் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் போதும். அதுக்கு பிறகு சிகிச்சை எடுக்கணும்னா ஒரு 10 நாட்கள் மினிமம், மேக்ஸிமம் ஒரு 21 days தங்கி சிகிச்சை எடுக்கலாம். உங்களுடைய முழு ஆரோக்கியம் தான் அங்கே செய்வோம். சளிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, மோஷனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, டயபெட்டிக் ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. நீங்க என்ன கம்ப்ளைண்டாக வந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டுக்குவோம். டோட்டலாக உங்களுடைய ஹெல்த் முழுக்க அந்த அக்யூகிராஃபில் கண்டுபிடிச்சி உங்களை முழுமையாக சரி பண்ணக்கூடிய முயற்சி தான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். அதாவது நீங்க சொல்றது சர்க்கரைக்கும் சளிக்கும் மூக்கடைப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஆனால் நான் என்ன செய்வேன்னா உங்களுடைய தூக்கம் எப்படி இருக்குதுன்னு கூட என்ட்ரி போட்டுக்குவேன். அப்போ சிகிச்சை தரும்போது உங்களுடைய தூக்கம் மிக அருமையான தூக்க மாத்திரை இல்லாமல் மருந்துகள் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ முழுமையான ஒரு ஆரோக்கியத்தை உங்களுக்கு தரக்கூடிய சிகிச்சை தான் அக்குபஞ்சர் சிகிச்சை. ஓகே குரு சார், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்களேன், அறிகுறிகளை வச்சு நீங்க வந்து அறிகுறிகளை வச்சுட்டு நீங்க வந்து எதுவுமே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டே போக வேண்டியதுதான். அக்குபஞ்சர்ல பாத்தீங்கன்னா அது என்னன்றது மெயின் இது என்னன்றதை காசு கண்டுபிடிச்சு அதுல ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நீங்க சொல்லாத சில வியாதிகள் கூட போறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க கட்டாயமா டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போய் பாருங்க. போகும்போது நீங்க நீங்க இதுவரைக்கும் எடுத்த சிகிச்சைகளுடைய எல்லா டீடைல்ஸும் எல்லா ரெக்கார்ட்ஸும் நீங்க எடுத்துட்டு போய் டாக்டர் பாருங்க. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க டாக்டர் அந்த ஐபிஎஸ் பத்தி, அப்புறம் அந்த டேப் வார்ம் ரவுண்ட் இதுக்கெல்லாம் கூட இதெல்லாம் கூட அதேதான். உங்களுக்கு வந்து எப்போ வந்து மலக்குடலுடைய சக்தி ஊட்டம் குறைஞ்சதுனாவோ அதிகப்பட்டாலோ ஹெர்னியா வரலாம், வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் வரலாம், லூஸ் மோஷன் ஆகலாம், ஸ்பிங்ஸ்டர்ஸ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பிட்ட உடனே பாத்ரூம் போறது, அதான் நிறைய பேர் சொல்றாங்க. இது வந்து அந்த ஸ்பிங்ஸ்டர்ஸ்க்கும் இதுக்கும் ஐபிஎஸ்க்கும் என்ன அவ்வளவு பெரிய இது வந்து ஒரு மாதிரி சாப்பிட்ட உடனே ஒரு 2-3 hours கழிச்சு லூஸ் மோஷன் போறது, வயிறு கலக்கிட்டே போறது. அது அப்படி இல்லை, நீங்க சாப்பிட்ட உடனே பாத்ரூம் போற ஒரு ஃபீலிங் வருது, ஸ்பிங்ஸ்டர் சிண்ட்ரோம். ஸோ இது எப்படியா இருந்தாலுமே விஷயம் வந்து ஒண்ணுதான். நீங்க வியாதி பேர் சொல்றதுனால ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அந்த பவல் சிண்ட்ரோமுக்கு ஒரு சிகிச்சையும் நாம தர்றதில்லை. அக்யூபஞ்சர்ல அதனுடைய பேசிக் ரீசன் என்ன, அது எனர்ஜி குறைவா இருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் வேணாலும் வச்சீங்க, ஆனா இது வந்து பிகினிங் அது ஆரிஜின் என்னன்னு கண்டுபிடிச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு கருவுற்று டெலிவரி ஆன ஒரு பெண்மணி, சின்ன குழந்தை இருக்கு, பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை குறையுது. அதாவது மெமரி கிளான்ஸ் சொல்லக்கூடிய பிரஸ்ட்ல பால் சுரக்கிறது கம்மியா இருக்கு. சிறுகுடல் சக்தி ஓட்டத்தை தூண்டிங்கன்னா பால் செக்ரேஷன் நல்லா வரும். ஓகே, இதுக்கு என்னன்னா ஹார்மோன் இதுன்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அப்படிதான் செய்வாங்க. அதான் நீங்க என்ன செய்றீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள நம்மை படைத்த அந்த இயற்கை அல்லது இறைவன் எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறான். உடம்புக்குள்ள அது எல்லாமே சரியா அமைக்கக்கூடிய தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துருக்குறான். நம்ம டைம் கொடுக்கறது இல்லை. இந்த பாடி மெக்கானிசம் ஒரு ஃபீவர் வருது, ஃபீவர் வர்றதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒண்ணு உள்ள அப்நார்மலா இருக்கு, ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ அல்லது வேற ஏதோ அல்கெமிக்கல் சேஞ்ச் உள்ள நடக்குது. அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. நீங்க என்ன செய்யணும், ஒரு 2 நாள் 3 நாட்கள் அதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ள எல்லாமே பண்ணி அது சப்சைட் ஆகி நார்மல் வந்துடும். முழுமையான இம்யூனிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க என்ன பண்றீங்க, உடனே ஓடி போய் அதுக்கு ஒரு மாத்திரையை வாங்கி அந்த ஃபீவரை கண்ட்ரோல் பண்றோம். அப்ப இந்த ப்ராசஸ் அப்படி அரெஸ்ட் பண்ணிடுறீங்க. இப்படி என்ன பண்றீங்க, தொடர்ச்சியா உங்களுடைய பாடி மெக்கானிசம்
தன்னிச்சையாக செயல்பட விடுறதே இல்லை. அதை கொண்டு உடனே ஒரு மருந்து கடையிலையோ அல்லது ஒரு டாக்டர்கிட்டயோ ஒப்படைக்கிறீங்க, அவர் ரெடியா இருக்கிறார். பட் நீங்க சொல்றது கரெக்ட் தான் டாக்டர். பட் ஹை டெம்பரேச்சர்ஸ்ல இல்ல அது நீங்க ஒரு அது குழந்தைங்கன்னு நான் என்ன சொல்றேன்னா வாஸ்தவம் தான். அதனால தான் ஓகே, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன செய்யலாம்? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கு நிறைய நாட்டு மருந்துகள் எத்தனையோ இருக்கு. ஓகே, தலையில போடக்கூடிய 10 அல்லது நம்ம நாட்டு மருந்து கடையில இருக்கக்கூடிய இன்டேக் வேண்டாம்ன்றீங்க, உள்ளார கொடுங்க எக்ஸ்டர்னல். இல்ல உள்ளேயும் கொடுக்கலாம், அது இயற்கையான முறையில கொடுங்கன்னு நான் சொல்றோம். ஓ சரி சரி. சீரகம்னு ஒரு பொருள் இருக்கு, அது ரொம்ப சிம்பிளா அவைலபிளா இருக்கு. அந்த சீரகம் என்ற பேரே வந்து சீரகம், நம்ம உடம்பு பேலன்ஸ் பண்ணக்கூடிய பொருள். சீரகம், ஓகே. சீரகம் உடம்பு பேலன்ஸ். அது நீங்க காய்ச்சி வடிச்சு எடுத்து வச்சு குடிச்சு பாருங்க, ஃபீவர் குறையும். ஓ, இதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கும்போது ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது ஒரு பாட்டிலில் அந்த சீரக வாட்டரே வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுத்து விட்டீங்கன்னா இம்யூனிட்டி பேலன்ஸ் ஆகும். எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. எது எடுத்தாலும் மருந்து கடைக்கு தான் போகணும், மாத்திரை தான் சாப்பிடணும், அறுவை சிகிச்சையா பண்ணாதான் காலரை தூக்கி விட்டுக்குவேன். நம்ம கிட்ட நிறைய காசு இருக்குன்னா ஒரு ஏழை பாளைகளுக்கு தானம் போடலாம், அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணிதான் செலவு பண்ணுமா? செல்வம் ஒரு நேயர் ஆத்தூர்ல இருந்து பேசுறாரு. வணக்கம் செல்வம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இருந்து பேசுறோம். நீங்க தொடர்ந்து உங்கள் கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்க சார். அவங்க டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா கம்மி பண்ணிட்டு செல்வம் சார் உங்க சந்தேகத்தை டாக்டர்ட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க லைன்ல இருக்கீங்க, நீங்க கண்டினியூஸா பேசுங்க. ஒரு வணக்கம் போது சொல்லுங்க. ஓகே, நீங்க கண்டினியூஸா பேசுங்க, உங்க கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்க செல்வம். சேலம் ஆத்தூர்ல பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம், மூணாவது வணக்கம். சொல்லுங்க சார். என்ன இந்த பித்தப்பையில கல் இருக்குங்க சார், அது வந்து 16.8 சார் இருக்குங்க சார். சரி, அது ஆபரேஷன் பண்றது எனக்கு ஏற்கனவே நுரையீரல் ஆபரேஷன் பண்ணிருக்கு சார் ஒரு சைடு. சரிங்க. அதனால டாக்டர் இது நீங்க பண்ண முடியாது, வழி எடுத்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சார்? அது வந்து அக்குபஞ்சர்ல பித்தப்பை கல்ல உள்ளேயே கரைக்கக்கூடிய சிகிச்சை முறை இருக்குது, பண்ணிருக்கோம். ஆமா, அது சிறிது காலம் சிகிச்சை எடுத்தா படிப்படியா அது மாறிடும். ஆபரேஷன் என்பது ஒரு நிமிடத்துல, ஆத்தூர்ல வந்து ஒரு 21 நாட்கள் நீங்க தங்கி சிகிச்சை எடுக்கிற மாதிரி வாங்க, அந்த வலியே வராம பண்ணிடலாம். ஒரு 6 மாசம் கழிச்சு ஸ்கேன் எடுத்து பாருங்க, அந்த கல்லு வந்து கரைய ஆரம்பிச்சிருக்கும். செல்வம் சார், டாக்டர் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பக்கத்துல தானே உங்களுக்கு கோயம்புத்தூர் அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணீங்கன்னா சேலம் ஆத்தூரா? ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம். அப்ப பக்கத்துல தானே உங்களுக்கு டாக்டர் பின்னாடி தெரிய நம்பர்ல அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு ஒரு நாள் போய் டாக்டரை பார்த்து என்ன ஏதுன்றதை பாருங்க. ஏன்னா அறுவை சிகிச்சை அது இது வேண்டான்றது அவாய்ட் பண்றதுக்காக தானே இந்த மாதிரி. அது என்னுடைய உடம்பு மேடம், என்னுடைய உடம்பு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதுக்கோசரம் அது அப்படியே கரைக்கிறதுக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ண முடியுமா கேட்கறது. ஆபரேஷன் பண்ண வேண்டாம். டாக்டர் சொல்றது ஆபரேஷனே இல்லாம இந்த இது பேரு வந்து மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னும் போது அடுத்த ஸ்டெப் தான் அறுவை சிகிச்சைன்றது. அது வரைக்கும் ஏன் போவானேன்னு கேக்குறாங்க. அவர் போடுற அந்த சக்தி பாயிண்ட்ல வந்து நீடில் போட்டு அவரால் கியூர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நீங்க ஏன் ஒரு தடவை உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டாக்டர் போய் பார்த்து ஒரு சிகிச்சை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண கூடாது? ஏன்னா பக்கத்துல தானே உங்களுக்கு. ஓகே ஓகே, நன்றி செல்வம், நன்றி நன்றி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அறுவை சிகிச்சை என்பது என்ன கான்செப்ட் ஏன் வேணாம்னு சொல்றோம், ஏன் அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கங்கன்னு சொல்றோம். அறுவை சிகிச்சை என்பது ஒரு வந்த பிரச்சனையை ரிமூவ் பண்றீங்க. வந்த பிரச்சனையை உள்ள போய் சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்றீங்க. காரணம் சரியாகல, இன்னும் காரணம் அப்படியே தான் இருக்கு. அப்ப ஏன் இந்த கல் மறுபடியும் வராது? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கல் எதனால வந்ததோ அந்த காரணத்தை நீங்க சரி பண்ற வரைக்குமே அந்த பிரச்சனைக்கு அது நிரந்தர தீர்வு அல்ல. ஆமா, அப்ப என்ன செய்யணும், அந்த கல் எதனால வந்தது. நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்லை. இப்போ பித்தப்பையில கல் இருந்தாலும் சரி, யூரினரி பிளேடர்ல கிட்னியில கல் இருந்தாலும் சரி, அந்த கல் எங்கிருந்து வந்தது நாம பேசுவோம். வெளியிலிருந்து ஒரு கல் மண்ணை முழுங்கிட்டாரா? இல்ல, உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆகுற ஒரு சால்ட் அது. இப்போ ஆமா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பித்தப்பையில அந்த கல் வருதுன்னா அதுக்கு வந்து முக்கியமா டைரசின் கிறிஸ்டல்ஸ், சிஸ்டைன் கிறிஸ்டல்ஸ் அல்லது சோடியம் கிறிஸ்டல்ஸ் 3 தான் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பித்த நீர்ல இருக்கக்கூடிய முக்கியமான 2 பேசிக் ரேடிக்கல் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும். சோடியம் டாரோகோலேட், சோடியம் கிளைகோகோலேட்டுங்கிற 2 முக்கியமான நீர் வயிற்றுல விழுந்து கொழுப்பு கரைக்குது. அந்த கொழுப்பு கரைஞ்சாதான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்ப இந்த பித்த நீர்ல வந்து அந்த நீரினுடைய டென்சிட்டி குறையுது.
நீரினுடைய அடர்த்தி ஏதோ ஒரு காரணத்தால குறையுது. குறையும் போது என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அதனால அந்த இல்ல அந்த நின்னுடும் அப்படியே அந்த கெமிக்கல் இருக்கக்கூடிய அந்த சால்ட் பிரிசிபிடேஷன் ஆயிடும். precipitate. பிரிசிபிடேஷன் ஆகி ஒரு கல்லா ஃபார்ம் ஆகும். மேல 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 அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அந்த ரீசன் அப்படி இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அளவுக்கு மிஞ்சிய வெப்பம் எதனுடைய அடையாளம்? பூமியில அளவுக்கு மிஞ்சி வெப்பம் வருது, எதனுடைய அடையாளம்? ஓசோன் லேயர் ஏதோ இல்ல எதனுடைய அடையாளம்? மழை வரப்போதனுடைய அடையாளம். ஆமா ரைட்? கரெக்ட். அதிகப்படியான வெயில், மழை. அப்ப ஏன் நம்ம வெயிலை பத்தி பேச மாட்டேங்கிறோம், மழையை பத்தி பேசுறோம்? ஓகே, ரியாக்ஷன், அது ரிசல்ட், இது இண்டிகேஷன். அதே மாதிரி இங்க என்ன நடக்குதுன்னா ஏதோ ஒண்ணு அதிகமாகுது, ஓகே, அதனால நீர் குறையுது. நீர் குறையுதுனால என்ன, அந்த டென்சிட்டி குறைஞ்சு சால்ட் ஃபார்ம் ஆயிடுது. அந்த சால்ட் ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம கல்லுங்கிறோம். அதே தான் கிட்னிலையும் யூரினரி பிளாட்லையும் நடக்குது. வேற வேற கல், சோடியம் ஆக்சலேட். பேசுறதுக்கு முன்னாடி தேனியில இருந்து சுதான் ஒரு நேயர் கூப்பிடுறாங்க. வணக்கம் சுதா மேடம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இருந்து பேசுறோம். கேளுங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் சுதா மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. கேளுங்க சுதா மேடம். சார் இப்ப என்னோட ஹஸ்பண்ட் சார், இது மோஷன் போற இடத்துல 6 சென்டிமீட்டருக்கு மேல உள்ள ஒரு கட்டி இருந்துச்சுங்க சார். சரிம்மா. அந்த கட்டி நாங்க அப்புறம் கொலனோஸ்கோபி பார்த்ததுல அதை அடுத்து கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் ரிமூவ் பண்ணிட்டோங்க சார். பண்ணிட்டு இடுப்புல திரும்ப கொலஸ்ட்ரால் பேக் வச்சு விட்டுருந்தாங்க இடுப்புல, இந்த குடல்ல இது பண்ணிட்டு அது கீழே அது ஸ்டாப்லர் வச்சு நார்மல் மோஷன் போறதுக்கு 1 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அது ஏதோ ஸ்டாப்லர் அட்டாச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு சர்ஜரி பண்ணாங்க சார். ஃபர்ஸ்ட் சர்ஜரி கீழே பண்ணிட்டு திரும்ப செகண்ட் சர்ஜரி, அப்புறம் கொலஸ்ட்ரால் 1 மாசம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு இப்ப அவருக்கு மோஷன் போறப்ப இந்த டியூப் பிளாக் சிரப் குடிச்சு நைட் காலையில 5 மணிக்கு குடிச்சாதான் சார் அவருக்கு 2 மணி நேரம் கழிச்சு மோஷன் போகுது. அது குடிக்கலன்னா போறது இல்லைங்க சார். இப்ப அது தொடர்ந்து வாழ்நாள் பூரா அப்படியே குடிச்சுதான் ஆகணுமா? அப்படி இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். இப்ப வரைக்கும் அதை யூஸ் பண்ணாது, அதை டியூப் பிளாக் சிரப் குடிச்சாருனாச்சும் அவருக்கு மோஷன் போகுது, இல்லாட்டினா போகலாம் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் இருக்குங்க சார். நிறைய பேர் செய்யறாங்க. சரி, அதுக்கு உங்க கேள்வி என்ன பண்ண? இல்ல இப்ப நீங்க அந்த மெடிசன், உங்க கேள்வி என்னம்மா? கேள்வி சார், இப்ப அந்த சர்ஜரி 2 சர்ஜரி முடிஞ்சிருச்சுங்க சார். 3ஆவது சர்ஜரி பண்ணலாமான்னு கேக்குறீங்க. இடுப்புலயும் அந்த மோஷன் பேக் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நார்மலா டெய்லி கீழே அவருக்கு நார்மலா மோஷன் போகாம அந்த சிரப் குடிச்சாதான் போகுது. டியூப் பிளாக் சிரப் குடிச்சாதான் மோஷன் போகுது. அது ஏற்கனவே சொல்லிட்டீங்க, என்ன கேக்குறீங்க அதை சொல்லுங்க. என்ன கேக்குறீங்க என்கிட்ட? இல்லம்மா, உங்களுக்கு என்ன தேவைன்னு கேக்குறாங்க. அந்த சர்ஜரி மேல சர்ஜரி நம்ம ட்ரீட்மென்ட்ல அவர் நார்மலா மோஷன் போறதுக்கு எதுவும் வழி இருக்கா? அப்படி கேட்டா நான் பதில் சொல்ல. அது நீங்க நேரா அவரை கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வரும்போது அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை டிசைட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க மேடம். நீங்க போனை கட் பண்ணிடுங்க, டாக்டர் உங்களுக்கு சொல்வாரு, அதை கேட்டுங்க. நீங்க அதை பத்தி என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அதாவது அவங்க எல்லாமே காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க, ரொம்ப டிஸ்டர்ப். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சொல்யூஷன் சாப்பிடும்போது மட்டும்தான் அவங்களுக்கு இதாகுது. அது கிட்டத்தட்ட 1 இயரா சாப்பிட்டுட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அது மெடிசினுடைய ஸ்டிமுலேஷன்ல தான் நடந்துட்டு இருக்கு இப்போ. இத நம்ம ஒரு டைம்ல அது சாப்பிட்டா கூட போகாது. அது டோசேஜ் அதிகப்படுத்த வேண்டி வரும். அப்ப டிபெண்டன்ட் ஆயிடுச்சுல்ல. இதை நம்ம நேரடியா இங்கே போன்ல சொல்ல முடியாது. நேரா வரும் பொழுது அது என்ன செய்யலாம், அது கிராஃப்ல பார்த்துட்டு நம்ம செய்ய முடியும். ஓகே சுதா மேடம், நீங்க காதுல வாங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டருக்கு இதுல சொல்யூஷன் உண்டு அப்படின்றாரு. நீங்க உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டாக்டர் போய் பாருங்க. பின்னாடி ஃபிளக்ஸ்ல அந்த நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பாருங்க மேடம். அது இப்போ நீங்க அந்த சர்ஜரினாலும் இதனாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லைன்றீங்க இப்போ. அதனால இப்போ அக்குபஞ்சர்னால ஓரளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லவில்லை. அதனால தான் நான் பார்க்கணும்னு சொல்றேன். ஓகே ஓகே. அது அவங்க டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கு, சிஸ்டத்தை ஆல்டர் பண்ணிட்டாங்க. ஆமா, அது மெடிசன் அப்படியே குறைச்சிட்டு செய்ய முடியுமா, அல்லது மெடிசனை குறைக்கிறது அந்த டாக்டர் மூலமா செய்யலாமா, இதெல்லாமே நம்ம நேரடியா பார்க்கும்போது தான். நான் சட்டுன்னு எந்த மெடிசனை நான் நிறுத்த முடியாது. ஆமா, அவங்க பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசனுக்கு அந்த பாடி அக்யூவன்டட் ஆயிடுச்சு. நீ அதை சட்டுன்னு நிறுத்துற பாசிபிலிட்டிஸ் இருக்கா, பாடி ஒத்துக்குமா, நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க விஷாலின்னு ஒரு நேயர் மலேசியால இருந்து கூப்பிடுறாங்க. வணக்கம் விஷாலி மேடம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இருந்து பேசுறோம். உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. ஹலோ ஹலோ விஷாலி மேடம், லைன்ல இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓ சொல்லுங்க பேசுங்க சார், உங்க கேள்விகளை கேளுங்க சார் டாக்டர்கிட்ட. வணக்கம் சார். உண்மையிலே
இந்த இந்த தொலைக்காட்சியை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்கள்லாம் சொல்றீங்க. ஸோ எனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா, ரொம்ப நன்றி சார். ஃபர்ஸ்ட் சொல். ஓகே, அந்த மலம் வந்து பிரச்சனையா இருக்கு. ஸோ அது சம்பந்தமா தான் பேசணுங்க. சொல்லுங்க, என்ன கேட்கணுமோ கேளுங்க. கேளுங்க விஷால் சார், கேளுங்க. ஓகே. இல்ல எனக்கு வந்து இந்த மனம் வந்து சார் ஒரு 2 நாள் 3 நாள் சில சமயங்கள்ல வந்து 4 நாள் சென்ற பிறகுதான் போகுது. ஸோ இதுக்கு என்ன காரணம் சார்? ஸோ இது எப்படி தீர்வு கிடைக்கும் சார்? என்ன காரணம்னா, உங்க மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தனி பதில் தான் நான் சொல்லணும். ஏன்னு கேட்டா, மலேசியாவில் நான் நிறைய முறை வந்திருக்கிறேன். அங்கே நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணது என்னன்னா, நம்ம ஆளு 24 மணி நேரம் சாப்பிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் 24 மணி நேரம் திறந்துருக்குது. புரியுதுங்களா? ராத்திரி 2 மணிக்கு 2:30 மணிக்கு நான் ஃபிளைட் விட்டு இறங்கி ரூமுக்கு போகும்போது அங்கே 18 to 25 வயசு பிள்ளைங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி மோஷன் நீ நார்மலா போறத பத்தி நான் பேச முடியும்? லைஃப்ல வந்து ஒரு ஒழுங்கு வேணும். உள்ள தள்ளுறது தான் வெளியில போகுது. அது எப்படி தள்ளுறோங்கிறது நம்ம பாத்துக்கணும்ல. அதனால மலேசியாவுக்கு நான் தனி பதில் தான் சொல்லணும். இவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கேட்கலாமே. நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி உண்டா? விஷால் சார் நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அது வந்து உலகத்துல வந்து மலேசியா தான் வந்து 24 மணி நேரம் ரெஸ்டாரண்ட் சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். ஆமா, அதனால 24 மணி நேரம் எப்படி சார்? இது என்ன மெஷினா சார்? மெஷின் அரிசி நெல் அரைக்கிற மிஷினை கூட 8 மணி நேரம் வேலை செய்ய வச்சுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போவானுங்க. நீங்க எல்லா நேரமும் அது வேற இதில் ஆஸ்திரேலியா ஆடு, அந்த ஆஸ்திரேலியா ஆட்டினுடைய கறி இவ்வளவு பெருசா இருக்குது. அங்க இருக்கிற மீன் கூட மெல்ல முடிய மாட்டேங்குது. ஆனா உங்களுக்கு அதுதான் உணவுன்னு பழகி போயிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு வந்து நீங்க 24 மணி நேரம் மென்னுட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? அங்க நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். விஷால் சார் எப்படி பண்றாருன்னு தெரியல. நீங்க எப்படி சார் இருக்கீங்க? உங்களுடைய உணவு பழக்கம் எப்படி சார்? என்னோட உணவு பழக்கம் பெரும்பாலும் நான் வந்து வீட்டு சாப்பாடு மிக்க மாதர் குக் பண்ணுவாங்க. சோ என்னன்னா எனக்கு வந்து சில நான் ரொம்ப வருஷமே அந்த மாதிரி தான் சார் இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அது சரி பண்ணிடலாம். டோன்ட் வரி விஷால் சார். உங்க பிரச்சனை நம்ம அக்குபஞ்சர்ல பரிபூர்ணமாக தீர்க்க முடியும். கண்டிப்பா. அதனால வந்து நம்ம கோவைக்கு நீங்க வர வேண்டியிருக்கு. ஒரு 21 நாட்கள் வந்து கோவையில நம்ம ஹாஸ்பிட்டல்ல தங்கி சிகிச்சை எடுங்க. அழகா உங்களை நாட் ஓன்லி மோஷன் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, உங்களை வந்து உங்களுடைய தூக்கம், பசி, யூரின், எவ்ரிதிங், மனசுல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது ஒரு இறுக்கம், அதெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணி ஒரு சாதாரண சின்ன உங்க ஏஜுக்கு எப்படி நீங்க இருப்பீங்களோ அந்த அளவு உங்களை மாத்தி அனுப்ப முடியும். இது வந்து சாத்தியம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய மலேசியாவிலேருந்து நிறைய வந்து தங்கி சிகிச்சை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமா உங்களை மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போறாங்க. சரிங்களா ஐயா? உங்களுக்கு லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தர்ப்பத்தை அந்த நம்பர் கூட நோட் பண்ணிக்க சொல்லலாம். விஷால் சார் அந்த ஸ்க்ரோல்ல கூட நம்பர் வருது, ஃப்ளக்ஸ்லயே நம்பர் இருக்கு, இந்த மானிட்டர்லயே வருது. விஷால் சார் அந்த நம்பர் நோட் பண்ணீங்க சார். ஏன்னா டாக்டர் சொல்ற மாதிரி அறிகுறிகளை மாத்திரம் இல்ல, அதை மாத்திரம் வச்சு ட்ரீட் பண்ணாம உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை அவரால் ட்ரீட் பண்ணி ஒரு கன்சாலிடேட்டடா ஒரு இது பண்ண முடியும் அப்படின்றத அவர் சொல்றாரு. அதனால இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணீங்க, அப்பாயின்மெண்ட் எடுத்துங்க. டாக்டர் வந்து இங்க இந்தியா வரும்போது வந்து பாருங்க, நிச்சயமா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு டாக்டர் தீர்மானமா சொல்றாரு. நான் சொல்லிட்டு இருக்கிறது வெறுமனே அவருடைய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் மட்டும், மற்ற இது டோட்டல் ஹெல்த் சொல்லாத மற்ற ப்ராப்ளம். ஏன்னா இப்போ வந்து ஏன் சார் இவ்வளவு எளிமையான விஷயமா? ஆமா, அக்குபஞ்சர் பத்தி நாங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் போன வாரத்துக்கு முதல் வாரம் நான் சொன்னேன், நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு கிட்னி பேஷண்ட் அட்மிஷன் ஆயிருக்காரு. அவருக்கு வந்து கிரியேட்டினைன் வந்து 13.5, யூரியா வந்து 130 மில்லிகிராம்ஸ், கிரியேட்டினைன் 13.5 மில்லிகிராம்ஸ் இருந்தது. கால் பாதங்கள்ல வீக்கம், ஹீமோகுளோபின் 6 கிராம் தான் இருக்கு, ரத்தம் வெளிரி போயிருக்கு. அவர் வந்து இவர் உயிரோடு இருக்க மாட்டாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் டயாலிசிஸ் பண்ணி கொஞ்ச நாள் காப்பாற்றலாம், அதுக்கப்புறம் கிட்னி மாற்றணும். கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவாகுன்ற அளவுக்கு வந்தாச்சு டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆமா, அந்த மனைவியாகப்பட்ட ரொம்ப பயந்து, இத்தனைக்கும் அவங்க ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த லேடி. இப்போ இவரை கொண்டு போய் என்ன செய்ய முடியாம தெரியல, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு ஹெவியான ட்ரிங்க்ஸ் பழக்கம் உள்ளவராக இருந்தார். அந்த நிலைமையிலிருந்து உடம்பை கெடுத்துட்டு இப்போ எங்கிட்ட கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து சிகிச்சைக்கு அட்மிஷன் போடும்போது இந்த பெண்மணியுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாம் சொன்னாங்க,
என்னம்மா கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட் இப்படி இருக்கிற கண்டிஷன்ல டயாலிசிஸ் பண்ணாமல் அக்குபஞ்சரில் கொண்டு படுக்க வச்சிருக்கிற, இது வேஸ்ட்டு, இது வந்து பிரயோஜனம் இல்லாத வேலை நினைச்சிருன்னு அந்த அம்மாவை குழப்பிட்டாங்க. அது கண்ணெல்லாம் சவுந்து போய், சார் உங்களை நம்பி தான் சார் இருக்கேன், 10 நாட்கள் எல்லாம் பண்ணுவீங்களா சார்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ 10வது நாள் இப்போ நான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முதல்ல அவர் சொல்கிறாரு, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் டாக்டர், 2 நாளில் இங்கே வந்தபோதே நீங்கள் சொன்னது உண்மைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பாதங்களில் வீக்கம் 50% குறைஞ்சிருச்சு, தூக்கம் நல்லா வருது, பசி மட்டும் எனக்கு ஒரு 50% தான் எடுக்குது, நான் 50% எடுக்கல, மோஷன் நல்லா இருக்கு. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு சொல்ல ஒரு பேஷண்ட் நீங்க அந்த அளவுக்கு கியூர் பண்ணீங்க. ஆமா, போன முறை நான் சொன்னேன் அட்மிஷன் ஆயிருக்காருன்னு சொன்னேன். இப்ப 10 நாட்கள் முடிஞ்சு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது சொல்றேன், திருப்பி போகும் பொழுது நான் ஒரு கஸ் 10 நாட்கள் தான் ஆச்சு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். இன்னொரு நேர் லைன்ல வந்திருக்காங்க, செல்வின்னு ஒரு நேயர் திருச்சியில இருந்து பேசுறாங்க. வணக்கம் செல்வி மேடம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இருந்து பேசுறோம். உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. ஹலோ கேளுங்கம்மா. வணக்கம் வணக்கம், உங்க கேள்வி கேளுங்கம்மா. திருச்சியில இருந்து பாலக்கரையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, உங்க டிவி வால்யூம் செல்விமா, உங்களுடைய டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க. வயசாகுது எனக்கு. டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா கம்மி பண்ணிடுங்கம்மா. கம்ப்ளீட்டா பண்ணிட்டேன். ஓகே, இப்ப கேளுங்கம்மா. கேளுங்க. பண்ணிட்டாங்க மேடம். இப்போ எனக்கு 45 வயசு ஆகுதுங்க மேடம். அதுல எனக்கு என்னன்னா வயிறு அப்படியே பெருசாவே இருக்குது. டாக்டர் எல்லாம் போய் காட்டணுமே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுகர் இல்ல, பிரஷர் இல்ல, ஆனா வயிறு மட்டும் உப்பசலாவே இருக்கு, கொஞ்சோண்டு தான் சாப்பிட முடியுது. மூச்சு திணறலா இருக்கு. மூச்சு திணறலா இருக்கா? வேற என்ன பிரச்சனை இருக்குமா? வயிறு பெருசா இருக்கறனால ஜீரண பிரச்சனை இருக்கும், புளிச்சேப்பம், ஜீரண பிரச்சனை இருக்கா, நெஞ்சு கரிப்பு வரும், புளிச்சேப்பம். ஆமா, வயிறு பெருசா இருக்கறனால குனிய முடியல, நிமிர முடியல. மத்தபடி நெஞ்சு கரிப்பு, வயித்து வலி ஏதாச்சும் இருக்கா? புளிச்சேப்பம் அதெல்லாம் இல்லங்க மேடம். ஓகே, அந்த பெண்மணிக்கு வந்து மோஷன் ஒழுங்கா போதான்னு செக் பண்ணும். மோஷன் போறது சரி. அவங்கள்ட்ட கேட்டுடுங்களே. 2 குழந்தை பிறந்திருக்கு, ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேமா, டாக்டர் டெஸ்ட் கேளுங்க. உங்களுக்கு மோஷன் பிரச்சனை எல்லாம் இருக்கா? டாக்டர் கேக்குற கேள்விகளுக்கு ப்ராப்ளம் இருக்காமா உனக்கு? மோஷன் பிரச்சனை அதெல்லாம் இல்லங்க மேடம், அதெல்லாம் இல்லங்க. யூரின் போறது சரி, பரவாயில்ல, நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப அவங்களுக்கு வந்து முதல்ல யூரினரி பிளாடர் பிரச்சனை இருந்திருக்கும், அதனாலதான் குழந்தை நார்மல் டெலிவரி ஆகாம வந்து சிரமமா இருந்திருக்கு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம சர்ஜரி பண்ணதுனால வயிறு உப்புசலா இருக்கு. அது மேபி லிவர்ல கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். லிவர்ல வந்து டெஸ்ட்ல தெரியாது, லிவருடைய எனர்ஜி ஃப்ளோ கம்ப்ளைண்ட் ஆனாலும் வயிறு உப்புகளா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதுக்கு மேல சாப்பிட முடியாது. இப்போ டோட்டல் ஹெல்த் அந்த பெண்மணிக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம அக்யூகிராஃப் மூலமா கண்டுபிடிச்சு பரிபூர்ணமா குணப்படுத்த முடியும். ஓகே, செல்வி மேடம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அக்யூகிராஃப் மூலமா டாக்டர் பார்த்து என்ன மெயின் ப்ராப்ளம் என்னன்றதை கண்டுபிடிச்சு அது சிகிச்சை கொடுத்தா சரியாயிடும்னு சொல்றாங்க. டாக்டர் இதுவரைக்கும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் அந்த சொல்ல வந்ததை முடிச்சிடுறேன். அந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அவருக்கு இமீடியட்டா வந்து அந்த 10 நாட்கள் யூரியா கிரியேட்டினின் எடுத்து பார்த்தோம். எடுத்த போது கிட்டத்தட்ட ஹீமோகுளோபின் 1 கிராம் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 6.1 இருந்து 7.1 ஆயிருந்தது. அவருடைய கிரியேட்டினின் வந்து 30 மில்லிகிராம் யூரியா வந்து 30 மில்லிகிராம் குறைஞ்சது. கிரியேட்டினின் 1.5 மில்லிகிராம் குறைஞ்சது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே அவங்க மனைவி வந்து, ஓ காட், ரியலி மிரக்கிள் சார், இதை நான் அப்படியே கொண்டு போய் நான் எங்களுடைய ஆஸ்பத்திரியில பிரைமரி ஹெல்த் டாக்டர் காட்ட போறேன், இது எப்படி சார் அக்குபஞ்சர்ல சாத்தியம் அப்படின்னு சொல்லிச்சு. அக்குபஞ்சர் நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா, வெறும் சின்ன ஊசிகள் மூலமா வலியை சரி பண்றது தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா பஞ்சபூதத்தையே மாத்தக்கூடிய சக்தி இருக்கு, டோட்டல் ஹெல்த் தரக்கூடிய. இது நிச்சயமா ஒரு பெரிய ஒரு மார்வலஸ் திங் தான், மிராக்கிள் தான் சொல்லணும். இதுவரைக்கும் நீங்க இது மாதிரி எல்லா வித சந்தேகங்களையும் தீர்த்து வச்சுட்டு எல்லாத்தையும் சிறுகுடல் பிரச்சனைகளுக்கு எல்லாம் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இதே நாள்ல 10 இருந்து 11 மணி வரைக்கும் உள்ள இந்த ப்ரோக்ராமை பார்க்கும்படி கேட்கலாம். நன்றி, வணக்கம். சார்